ஆண்டவராய் தேவன் சமாரிய பெண்ணை பார்த்து சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அவனுக்குள் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய காலமாய் ஜீவகாலமாய் ஊறிக்கொண்டிருக்குன்னு சொன்னான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தண்ணீரை குறித்து ஆண்டவராய் இயேசு எதுக்கு சொன்னார்? இந்த தண்ணீர் எதை குறிக்குது? சபையில் வருகிற எல்லாருமே இந்த ஆத்மீக தண்ணீருக்குள்ள நிற்கிறாங்களா? சபையில் வருகிற யாருமே இந்த ஆத்மீக தண்ணீரை திருப்திப்படுறாங்களா? உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கின்ற ஆத்மீக ஜலம் தண்ணீர் எத்தனை பேர் திருப்தியாக்கி அனுப்புகிறது? அந்த தண்ணி நீங்க விரும்புகிற நேரம் வருகிறதா? நீங்க இப்போதுமே அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நேரம் எல்லாம் அந்த ஜீவ தண்ணீர் உங்கள்கிட்ட வருகிறதா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர்கிட்ட காணும்? இந்த உலகத்தில் வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவர்கிட்ட ஜீவ தண்ணீர் இருக்குமா? வெறும் மதத்தை ஓடிக்கொண்டிருந்தான். இந்த தொழில் அது இது என்று சொல்லி உலகத்தில் ஒவ்வொரு நாளும் உலகமே உலகமே உலகமே, பணமே பொன்னே பொருளே சுகமே சந்தோஷமே மகிழ்ச்சியே பிள்ளை குடும்பம், அவங்களுக்கிட்ட இந்த நித்திய ஜீவிட்டு ஓடுகிறதா? ஆமே ஆமே. அவங்கள்ட்ட ஒண்ணுமே இந்த நித்திய ஜீவ ஊற்று உள்ளே ஓடாது. காரியம் என்னன்னு சொன்னா, அவங்க மரித்தவர்கள் ஆல்ரெடி. சபையை அறியாமலும் சபையினுடைய வழிகள், சபையின் பாடுகள், சபையுடைய நிந்தைகள், தேவனுடைய பாரங்கள், தேவனுடைய துக்கங்கள், தேவனுடைய நேசம், தேவன் வைத்திருக்கின்ற பரலோக ராஜ்யம் எல்லாத்தையும் அவங்க அதுல ஒன்றுமே அறியாம இருக்கிறதுனால கொடுத்த தண்ணி எடுத்துட்டார். இப்ப நித்திய ஜீவற்ற தாகமான வேறையில கொடுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா, ஆமே ஆமே ஆமே. அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த பெண்ணுக்கிட்ட சொல்லுகிறான், எப்ப கேட்டாலும் அந்த தண்ணி உனக்குள்ள ஊறிக்கொண்டிருக்கணும். ஆமே ஆமே. நீங்கள் சிந்தித்து பாருங்க, அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளே நிரம்பிக் கொண்டிருக்கிறதா? அந்த ஜீவ ஊற்று பேசி கொண்டிருக்கிறதா? அந்த ஜீவ ஊற்று இடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? அந்த ஜீவ ஊற்று உங்களை தாகம் தீர்க்கிறதா? அந்த ஜீவ ஊற்று உங்க மேல இறங்கி வருகிறதா? நீ எப்ப தாகம் எடுத்தாலும் அந்த ஜீவ ஊற்று உனக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறதா என்று சொல்லி தேவ சபை இன்றைக்கு சிந்திக்க கடவியர்களாக. ஆமே ஆமே. அப்ப ஜீவ ஊற்று ஒரு பிள்ளைக்குள்ளே இறங்கி வந்தால், ஜீவ ஊற்று ஒரு மனுஷனுக்குள் இறங்கி வந்தா ஒருபோதும் கர்த்தர் அவனை விட்டு போக முடியாது, இவங்களுக்கு இவரை விட்டு போக முடியாது. ஆமே. ரெண்டு பேருக்கும் பிரிந்து போக முடியாது. ஆனபடிதான் அந்த ஜீவ தண்ணீர் தாகம் எடுக்கும் போதெல்லாம் இறங்கி கொண்டிருக்கும். நீங்கள் அந்த தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீருக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்ல. அல்லேலூயா, ஆமே. அதுக்குத்தான் தேவன் சபையை வைத்திருக்கிறான், அதுக்குத்தான் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறான், அதுக்குத்தான் பிரசங்கிமார்களை வைத்திருக்கிறான், அதுக்குத்தான் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறான். இது எல்லாமே நாங்கள் பேசுகிற வார்த்தை மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டு இது சரிதான், இதுக்கு பயப்பட வேண்டியதான், இதுக்கு நடுங்க வேண்டியதான், இனி உள்ள வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான் என்று சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையோடு பரிசுத்தாவிக்குள்ள இணங்குவதற்குத்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆமே. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. இன்னும் நான் ஆவலாய் பேசி கொண்டிருக்கிறது நம்முடைய மரணம் உயிர்த்தெழுதல். அசோக் சொன்னார்ல, ஒரு பாஸ்டர் வந்து காத்திருந்து வசனத்தில் ஜெபித்து ஜெபித்து மீண்டும் பெற்றுக்கொண்டார். நான் சொல்கிறேன்னா அவர் தப்பு பண்ணிட்டார், உடனே போக வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமே ஆமே, ஹல்லேலூயா. நான் என்று சொன்ன சந்தோஷமாக சொல்லியிருப்பேன், குட் பை ஆண்டவரே, இன்னைக்காவது நடக்கட்டுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தோற்றுட்டார். ஆமே ஆமே. இங்கே இருந்து என்ன செய்ய போகிறோம்? இங்கே இருந்து என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே சாதிப்பதற்கு இல்லை. பவுல் சொல்லுறது, உயிரோடு இருப்பது சபைக்கு பிரயோஜனமானது காரியம். கொஞ்சம் காலம் கூட இருந்தா பரலோகத்தின் ரகசியங்களை கொஞ்சம் கூட நான் வெளிப்படுத்தி முடிச்சுட்டு போய்விடுவேன். அவ்வளோதான் பவுல் சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளே சகோதரனே,
உங்களுக்குள்ளே ஆண்டவரை விசுவசிக்கிறதுனால் அல்ல, ஆண்டுடைய பக்கமாய் வந்ததனால் அல்ல, சபைக்கு வந்ததனால் அல்ல, உங்களுக்குள்ளே தாகம் தீக்கிற ஜீவ நதி வீட்டில் இருந்தாலும் சபையில் இருந்தாலும் எந்த இடத்தில் நீ ஜெபித்தாலும் உன்னை தாகம் தீக்கிறதா என்பது இன்றைக்கு நீங்கள் செக் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. செக் பண்ணி பாருங்க. அது உங்க மேல உங்களுக்குள்ளே அது சரியாய் வசனத்தை கொண்டும் ஆவியை கொண்டும் பரலோகத்தின் ரகசியம் கிரியை செய்யாவிட்டால் உங்களுக்கு தந்த ஜீவ தண்ணீர் எங்கே கெடுதலை பற்றி இருக்கிறது, அது பாய விடாதபடி எங்கே நீங்க தடை பண்ணி வைத்திருக்கிறீங்க, அது உங்க மேல் இறங்க விடாதபடி ஏதோ ஒரு குழப்பம் உங்களுக்குள் இருக்கிறது. அப்படி உள்ள குழப்பங்கள் இருந்தால் அந்த ஜீவ தண்ணீரை தான் தாகம் தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகள் இந்த நாளிலே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென். நிறைய பாத்திரங்கள் இந்த ரகசியங்கள் அறியாமல் கெட்டுக்கொண்டிருப்பதாக்கும். புருஷனை லவ் பண்ண பயங்கர காதலாக்கும். புருஷனுக்கிட்ட புருஷன் சரியில்லைன்னா காதல் அங்கே குறையும். எதுக்குன்னு சிந்திக்க மாட்டாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்லேயும் போகுது. எதுக்கு தேவன் என்னுடைய காரியத்தை எல்லாம் முடக்கி வைத்திருக்கா, எதுக்கு எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு எந்த துன்பம், எனக்கு ஏன் பாரம்னு சொல்லி யாருமே புரிந்து கொள்வதும் கிடையாது. வேற ஒன்றுக்கும் அல்ல, இந்த உலகத்தை வெறுக்காம இந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்கு ஒருவருக்கும் கிரியை செய்ய முடியாது. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி இந்த நாளிலே எதை வெறுக்கணுமோ அதை வெறுக்கவும், எதை விடணுமோ அதை விட்டு நீங்கள் ஜீவ தண்ணீருக்குள்ளே கடந்து வந்தால் கர்த்தர் உன் ஜீவ தண்ணீரை கொண்டு தாகம் தீர்த்து உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கர்த்தர் தரிசனம் கண்டும் என்று பேசும்போது சொல்லுகிறா, இப்ப உனக்கு புரிஞ்சல, இப்ப உனக்கு புரிந்து ஒன்னால ஒன்னும் பரலோகத்துக்கு வர முடியாது. ஆமே. அப்ப யாரால வர முடியும்? வசனத்தை ஆராய்ந்து பார். நான் மாத்திரம்தான் உன்னை அந்த இடத்துல கொண்டு சேர்க்க முடியும். அதுக்குத்தான் சபைக்கு பரிசுத்தாவி அனுப்பி இருக்கிறேன். அது முகாந்திரம் தான் வர முடியுமே தவிர ஒருவரும் வர முடியும். அவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்த கூடாது என்று கர்த்தர் சொல்லுங்க. யாராலேயோ, புருஷனாலேயோ, மனைவியினாலோ, உன் அப்பனாலே அம்மையினாலே பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுங்க. பரிசுத்தாவி என்பது பிதாவை குறிக்கிறது. அவர் துக்கப்படாதபடி நீங்கள் பாதுகாத்து அவர் எப்போது உங்களுக்குள்ள தாகம் தீக்கிறவராய், உன் ஆத்துமாவில் இறங்குகிறவராய், ஏறுகிறவராய், தாகம் தீக்கிறவராய் மாற்றுவதற்கு சபையினை ஒப்புக் கொடுக்க ஆவியானவர் சொல்லு. ஆமென். எசேக்கியேல் புஸ்தகம் 47 அதிகாரத்தில் வரும்போது ஒரு வசனம் படிங்க, 3வது வசனம் படிங்க. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த புருஷன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அந்த புருஷன் என்பது ஆண்டவரை குறிக்குது. அல்லேலூயா. புருஷன் தேவனை குறிக்குது. அந்த புருஷன் என்ன செய்தானாம்? கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகிற 1000 முழம் அளந்து. அல்லேலூயா. ஆமென். வைசலாம். தேவன் உங்களை இந்த ஒரு வாரம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வாரம், இந்த மாதம் உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். நீ கடக்க வேண்டிய இடம் எவ்வளவோ அவ்வளவு தூரம் இந்த வருஷத்துல உன்னை கடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை நடத்தி கடக்க பண்ணி அளந்து பார்த்து ஒரு கணக்களவு அறிவை தருக, ஆவியை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எவ்வளவு ஆண்டவர்கிட்ட நடக்கிறீங்களோ, எவ்வளவு ஆண்டவருக்குடைய தாகமா இருக்கிறீங்களோ, எவ்வளவு அந்த தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, எவ்வளவு பரலோகத்தை குறித்து என்ன பூமியில இருந்தாலும் வாஞ்சிக்கிறீங்களோ, அப்படி வாஞ்சிக்கப்படுகிற பிள்ளைகளை சில காலங்களிலே கணக்கால் அளவு கடத்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் பிடி கிடைக்குது, கொஞ்சம் தேவ அறிவு வருகிறது, கொஞ்சம் தேவ பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுவோம், கொஞ்சம் அந்த வழிகளை கற்றுக்கொண்டு பரலோகத்தின் திறவுகோலுக்காக நீங்க என்ன செய்றீங்க? தினம் தினம் அந்த தண்ணீரை ருசி பார்க்க பார்க்க கர்த்தர் உன்னை 1 முழம் 2 முழம் 3 முழம் என்று சொல்லி 1000 முழம் உன்னை கடத்தி கொண்டு போய்விட்டு உனக்கு கணுக்கால் அளவான ஜீவ ஊற்றை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இது முதல்ல பரிசுத்தாய் பெறும் காலம். எவ்வளவு கஷ்டம்!
பரிசுத்தாய் பெறுவதற்கு எவ்வளவு உபவாசம், பரிசுத்த பெற்றுக்கொள்வது எவ்வளவு நெஞ்சில் அடிக்கும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பாடு காலங்கள் கொண்டு போய் கடத்தி அதை பூரணப்படுத்தி பின்பு கொஞ்சம் ஒரு அறிவை தருகிறதான் கணுக்கால் அளவு. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமே. இரண்டாவதாகவும் என்ன செய்கிறார்? அவரை அப்படியே நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ ஒரு நீங்கள் ஆண்டவரை கணுக்கால் அளவு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் பின்ன விடக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? முழங்கால் அபிஷேகத்துக்கு நீங்கள் தேவனோடு நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. அத கணுக்கால் அளவில் விட்டுட்டா, கணுக்கால் அளவு அபிஷேகம் பெற்று கணுக்கால் அளவு அறிவை கொண்டு விட்டு நீங்க அவளை விட்டுட்டு எனக்கிட்ட பரிசுத்தாவி இருக்குன்னு சொன்னா எப்படி போக முடியும்? புரியலையோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியை கணுக்கால் அளவு தந்திருக்கா. ஜெபத்தினாலே, ஞானஸ்நானத்தினாலும் காத்திருப்பினாலேயும் ஓகே கொஞ்ச நாள் உங்களை வருத்தத்திலே கடத்தி கொண்டு போய் தந்துட்டார். இப்ப அடுத்த ஸ்டெப் வளரணும், அடுத்த ஸ்டெப் வளரணும். அப்ப அடுத்த ஸ்டெப் வளர்றதுக்கு என்ன செய்யலாம்? அடுத்த வசனத்தை தருகிறான், ஜெபிக்க வைக்கிறான். உங்களை சில துக்கத்தின் வழியாக மீண்டும் உங்களை நடத்தி கொண்டு வருகிறான். ஆமென். அந்த துக்கத்தை ஏற்றுக்கொண்டு, அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு, அந்த வாரங்களை ஏற்றுக்கொண்டு, அந்த வேதனைகள் எது இருந்தாலும் நான் சகிப்பேன் சொல்லி ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் 1000 முழம் உன்னை நடத்தி கொண்டு வரும்போது மீண்டும் முழங்கால் அளவு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப முழங்கால் அளவு அபிஷேகம் தரும்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், இப்போது கர்த்தரை பற்றி ஒரு அளவு அறிந்திருக்கிறேன், கர்த்தரை பற்றி ஒரு அளவு புரிந்திருக்கிறேன். இல்லாம சும்மா உபவாசம் வந்து வாஜம் ஏதோ பேசி கொண்டு மக்கள் எல்லாம் இங்க வாகதுண்டு ஒரு ஆட்டோ பிடித்து வந்து விட்டு தை 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 தைன்னு சொல்லி நிக்கிறீங்க. என்ன எனக்கு தெரியல, என்ன பிரசங்கம் என்ன பண்றாங்க எதை குறித்துமே மக்களுக்கு தெரியல. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமே. அப்போ அடுத்த ஸ்டெப் அந்த 1000 அளவு கொண்டு வந்து விட்டு என்ன செய்கிறாரு? எல்லாருக்கும் கிடையாது, அதுல நடக்கிறவங்களுக்கு, அதுல வாழுகிறவங்களுக்கு, அதுல ஜீவிக்கிறவங்களுக்கு, தாகம் உள்ளவர்களுக்கு, எப்போதும் அந்த ஜீவ தண்ணீரை நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு என்ன செய்கிறான்? நடத்தி கொண்டு வந்து அந்த அறிவு உங்களுக்குள் ஆன உடனே பின்னும் முழங்கால் அளவில் கத்த அறிவை கத்த தருக. அதுல கடந்து வரணும், அதுல நிக்க கூடாது, அதுல நிக்க கூடாது, இவ்வளவுதான் நிக்க கூடாது. பரலோகம் பயங்கர கஷ்டம், பரலோகம் பயங்கர நெருக்கடியானது, உனக்கு ஈஸியா ஒண்ணு கிடைக்காது. நீ அதுக்குத்தான் இங்கே பிறந்திருக்கா. நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படி உன்னுடைய ஜீவன் அல்ல தேவன் தருகிற ஒவ்வொரு ஸ்டெப் ஒரு பிள்ளை வளர்த்துகிறது போல கர்த்தர் உன்னை வளர்த்தி எடுத்து உருவாக்கி கொண்டிருப்பது. அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் நிறைவானதை என் பிள்ளை அறிய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவி நிறைவை கர்த்தர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலம் நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு 2 வீடு வேணும், 2 பசுமாடு வேணும், 10 பவுன் கோல்டு வேணும், எல்லாம் கேட்போம். 2 வாழைத்தோட்டம் வேணும், ஒரு நல்ல ஒரு கணவன் வேணும், அப்படி எல்லாம் கேட்போம். மெச்சோர்ட் ஆகாத கணக்கான ஆண்டவர் தந்தாச்சு, இப்ப முழங்கால் அளவு தந்தாச்சு. இப்ப இந்த பிள்ளை எங்க தேடுகிறான்? உலகத்தை தேடுறீங்களா? போச்சு, உனக்கு தந்ததை எடுத்து போடுவார். அல்லேலூயா. உலகத்தை மாற்ற நீங்கள் தெரிந்தெடுத்தால் அதிலே மாற்ற நீங்கள் இன்பம் கொண்டானா தந்ததை எடுத்துடுவார். அதுதான் உள்ளதையும் உள்ளவனை கொடுத்து விட்டு இல்லாதவன் எடுத்துக்கொள்ளுவது போல. அப்ப எசேக்கியேலுக்கு அந்த அறிவுண்டாக்கும்படி அடுத்த ஸ்டெப் கொண்டு வராரு. மீண்டும் அந்த 1000 அடி நடத்துக. அல்லேலூயா. அப்ப 3ஆம் ஸ்டெப் சபை நடத்துக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆச்சு, செகண்ட் ஸ்டெப் ஆச்சு, 3ஆம் ஸ்டெப் நடத்தி கொண்டிருக்கு. அப்ப கணுக்கால் அளவு பெற்றவங்க முழங்கால வராங்க. அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு ஒரு தாகம் உண்டாகி எப்படியாவது இடுப்பளவு வர வேண்டும் என்று சொல்லி வராங்க. அல்லேலூயா. ஆமே. இடுப்பளவு வராங்க. இடுப்பளவு வந்த உடனே ஆண்டவர் புரியாது, இனி லேசான காரியம், பரவாயில்லை,
என் பிள்ளை இடுப்பளவு என் ஜீவ தண்ணீரை நிரம்பிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. கணுக்கால் முட்டளவு ஜீவ தண்ணீரை இடுப்பளவு என் பிள்ளைக்கு நிரம்பி சகல அறிவுகளும் சகல ஞானங்களும் சகல வழிகளும் திறந்திருக்கிறது. இப்போ இந்த இடுக்கமான வாசல் வழி என் மகன் வருகிறதுனால இனி கடக்க முடியாத தண்ணியை என் பிள்ளைக்கு ஊற்றி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்களை நினைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ இடுப்பளவு என்று சொல்றது எதை குறிக்குது? அல்லேலூயா. ஒன்றெண்டா அறிந்து ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறது போல, ஒவ்வொரு சிஸ்டமாய் கண்டத்துறது போல, அந்த பூமியில நீங்கள் வாழுகிறது போல, பரலோக ராஜ்யத்தின் அப்போஸ்தலர் அறிகிறது போல, நீ எப்போது இடுப்பளவு ரகசியத்தை அறிந்து விட்ட பின்ன நீ விட முடியுமா? விட முடியுமா? நீ மீன்கொட்டு வச்சாலும் இயேசு நினைச்சிட்டே இருப்ப. ஆமே. புட்டு குட்டியில வச்சிருந்தாலும் இயேசு நினைச்சிட்டே இருப்ப. படுக்க போனாலும் இயேசு நினைச்சிட்டே இருப்பேன். மனைவியோடு வாழும் போதும் இயேசு நினைச்சிட்டே இருப்பேன். நல்ல திருப்தியான இன்பங்கள் வரும்போது இயேசு நினைச்சிட்டே இருப்பேன். திருமண வீட்டில் அலங்காரமா இருக்கும்போது இயேசு நினைச்சிட்டே இருப்பேன். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த அளவு என்னை தண்ணீரை நிரப்பி கொண்டிருக்கிற ஆண்டவரை இன்னும் அறிய வேண்டும், நீச்சல் ஆழத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் அந்த இடத்தில் நிரப்பி கொண்டு இருக்கிறது கர்த்தர் சொல்லுங்க. அந்த தண்ணி தாகம் உள்ள எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். அதிலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஆமே. இப்போ நீங்க சிந்திங்க, உங்க புருஷர்கள் அந்த ஜீவத்தண்ணியில் இருக்கிறாங்களா? இதை அறிய இருக்கிறாங்களா? இதை பற்றி என்ன தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத மக்களை. அல்லேலூயா. எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஆமே. நான் தியானிக்கிறேன், கர்த்தர் சொல்லி கொடுக்கிறா, அதை நாங்கள் உங்க மேல வைக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. தீர்க்க தரிசன அறிவு, ஜபத்தை குறித்துள்ள அறிவு, பாடலை குறித்துள்ள அறிவு, பரலோகத்தை குறித்துள்ள அறிவு, உலகத்தை குறித்துள்ள அறிவு, இது எல்லாம் நமக்கு இருக்கும்போது இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது பரலோகத்தை குறித்துள்ள அறிவில் கொண்டு வந்திருக்கதாக்கும். அல்லேலூயா. ஆமே. ஆமே. நீங்க எல்லாம் வளரணும். அதில் இங்க நான் பேசுற பிரசங்கம் ஒண்ணுமே கிடையாது. அழகிய பாண்டி மண்டபத்தில் பேசுறதுல 10% பிரசங்கம் இங்க எடுக்க முடியும். எனக்கு பேச முடியல. அல்லேலூயா. ஆமே. அங்க அமைதியா பேசுவேன், தாராளமாய் கர்த்தர் பேசுகிறா. இங்க வந்தாலே கோபத்தில் நிற்பேன். ஏன்னே தெரியல. நேற்று கதீசன் கேட்டான், அங்க ஒரு வேஷம், இங்க உங்களை ஒரு வேஷம், வேற ஒன்னா இருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமே. பிரைஸ் எல்லாம். ஆமே. பிரியமான தேவனுடைய சபையே, அப்ப நீங்கள் 3 குவாலிட்டியில வந்த உடனே இப்ப தேவனுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காய் அடுத்து நடத்த போற 1000 கடந்து வா, இன்னும் கடந்து வா. இதெல்லாம் நெருக்கத்திலே ஆக்கும் சகோதரன், இதெல்லாம் கஷ்டத்திலே ஆக்கும், இதெல்லாம் துன்பத்திலே ஆக்கும், இதெல்லாம் நோயிலே ஆக்கும், இதெல்லாம் பாடுகளிலே ஆக்கும், இதெல்லாம் பண கஷ்டத்திலே ஆக்கும், இதெல்லாம் உபத்திரத்திலே ஆக்கத்தை நடத்தி கொண்டு வருது. அல்லேலூயா. அதுல கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோன்னு சொன்னா கணுக்களவும் வராது, முழங்காலும் வராது, இடுப்பளவும் வராது, தண்ணி நிரம்பாது. அவங்களாக்கம் தத்தா புத்தா தத்தா புத்தான்னு கடந்து ஆடுறது. புரியுதா? வெறும் பேச்சத்தை இருக்கும், பரலோகத்தை குறித்து எந்த அறிவுமே இருக்காது. நாயின் கூட்டத்தை போலதான் இன்னைக்கு சபை பெய் கொண்டிருக்குது. அப்ப ஆண்டவர் புரியுது. 100 பேர் இருக்காங்க. இதுல சில பிள்ளைகள் வந்து கணுக்கால் அளவு நிறைஞ்சு இடுப்பளவு நிறைஞ்சு அப்படி நிக்கிறாங்க. இனி என் பிள்ளை என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் கடத்தி கொண்டு போக வேண்டும். அதுக்கு என்ன செய்கிறது? அல்லேலூயா. முற்றிலுமாய் உன்னை வெறுக்க வைப்பதற்கு கர்த்தர் சில காரியங்களை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை முற்றிலுமாய் உலகத்தில் எதையெல்லாம் ஏற்ற காலத்தில் நீங்கள் வெறுக்க தொடங்குகிறீர்களோ, எதையெல்லாம் குப்பை தூசியும் என்று சொல்லி மறக்க தொடங்குகிறீர்களோ, அதை நீ விட்டு வர கர்த்தரை மாற்ற நேசித்து அந்த ஜீவ தண்ணீர்களை நிரம்ப சமாரியா பெண்ணை பார்த்து சொன்னது போல அது ஒருபோதும் உன்னிலிருந்து வற்றி போகாம நிற்கத்தக்கதாய் அடுத்து 1000 முழ கொண்டு வராரு. நீச்சலாளம். வைசலாம். நீச்சலாளம். இந்த நீச்சலாளம் அறிகிற சபைதான் பரலோகத்துக்குரிய சபையாய் மாறும். எல்லாமே டிபிஎம் அல்ல, வாய்ஸ் ஆஃப் ஏஜி அல்ல, அற்புதம் அல்ல, அடையாளம் அல்ல, ஒன்றும் நடக்காது. அது சிலருக்கு மாத்திரம் கொழுந்து விட்டு எரியும். அவங்க மாத்திரம்தான் அந்த ஜீவ தண்ணீருக்குள்ள வாழ்ந்து நிரம்பி தேவன் தன்னுடைய சரீரத்தை அவருடைய மாளிகையை மாற்றுவதற்காய், தேவனுடைய மாளிகையான ஒரு சரீரமாய் மாற்றுவதற்காய் தேவன் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் மூலம் அவனை திருப்தியாக்கி பிதாவுக்கு ஒப்பாய் மாற்ற அந்த தண்ணீர் உனக்குள்ளே எப்போதும் ஊறிக்கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.
எத்தனை பேருக்கு அது ஊறி இருக்குன்னு தெரியல, எத்தனை பேர் அதில் நிரம்பி இருக்காங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ மக்களை பைபிள் படித்தா ஜீவ தண்ணீர் வருமா? ஜெபித்த மாத்திரம் ஜீவ தண்ணீர் வருமா? அதுக்கு இடம் கொடுக்கண்டாமா? இடம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இடம் கொடுத்தாதான் அந்த ஜீவ தண்ணீர் வரும். ஹல்லேலூயா. இந்த முழுமையாய் அவன் ஆவிக்குள்ள நிரம்பி அன்று முதல் ஆண்டவரை பற்றியுள்ள சகல அறிவும், சகல ஞானமும், சகல புத்தியும், சகல திறமையும், சகல கிருபையும் அவனுக்குள்ள வந்துடும். பின்பு யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஜீவ தண்ணீர் எங்கிருந்து ஊர்னதோ அவரும் அவனுமாய் பயங்கர டயரேஷனாய் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறதுனால அவன் ஜெபிக்க இடத்துல எல்லாம் அந்த ஜீவ தண்ணீர் வந்து தாகத்தை தீர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு என்ன தாகம்? அம்மா இல்லையா? அந்த தாகத்தை தீர்த்து தரும். மனைவி இல்லையா? அந்த தாகத்தை உனக்கு தீர்த்து தரும். புருஷன் இல்லையா? அந்த தாகத்தை உனக்கு தீர்த்து தரும். பிள்ளைகளில் அந்த தாகத்தை தீர்த்து தரும். இங்க உனக்கு யாருமே இல்லையா? எல்லாரோட மேலாய் எல்லாமாய் அந்த தாகத்தை தீர்க்கும் ஜீவனதி உனக்கு தீர்த்து தந்து உன்னை அருமையை நடத்துவதற்கு நீ நீச்சலாளத்துக்குள்ளே சபை வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு கர்த்தர் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நீச்சலாளத்துக்கு வர வேண்டும். நீச்சலாளத்துக்கு வரும்போதுதான் ஒரு சபையில் 10 பேர் தப்ப முடியும். ஒரு பெரிய சபையில் 10-50 பேர் தப்ப முடியும். அந்த நீச்சல் ஆழம் அறிகிற புருஷன் சும்மா இருக்க முடியாது. நீச்சல் ஆழம் அறிகிற ஒரு பெண்மணி சும்மா இருக்க முடியாது. அவங்க எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த நீச்சல் ஆழத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இது அவர்களோடு வளரும், அவர்களோடு செழிக்க பண்ணும், அவருடைய சந்தோஷப்படுத்தும். எப்பவும் எப்ப எல்லாம் அது தேடுறாங்களோ அந்த ஜீவ தண்ணி அவனை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமே, ஆமே. நீங்கள் அந்த ஜீவ தண்ணீர்களை பெருக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்ல படிப்போம். ஹல்லேலூயா. அந்த 9வது வசனம் படிங்க. எசேக்கியேல் 47:9. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. நல்ல இந்த நதி இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள். என்ன ஆடைய சொல்லுகிறாரு, மாடைய சொல்லுகிறாரு. ஜீவ பிராணி யார சொல்லுகிறாரு? உங்களுக்காய் கொலை செய்யப்படுற ஆட சொல்லுகிறாரா? உங்களுக்காய் கொலை செய்கிற மாட சொல்லுகிறாரா? உங்களுக்காய் கொலை செய்கிற சகல விலங்குகளையும் சொல்லுகிறாரா? இது யார சொல்லுகிறாரு? மனுஷனை சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமே. ஒரு தாகமாய் இருக்கிற மனுஷனுக்கு அந்த ஜீவ தண்ணீர்கள் ஆண்டவரோடு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மனுஷனுக்கோ மனுஷிக்கோ பரலோகத்தில் இருக்கிற தேவன் சும்மா இருப்பதில்லை. உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு அந்த ஜீவ தண்ணியை வைத்திருக்கிறார். அது உனக்குள்ளே பிழைக்க வேண்டுமானால் நீச்சல் ஆழத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை அறியாம, ஆழம் அறியாம, ஒன்னும் புரியாம செத்து போனா நரகத்துக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் சண்டே போராடி கொண்டிருக்கிறேன். ஆமே. இதை குறித்து ரகசியங்களோ ஒரு ரகசியம் அறியாம, ஒன்னும் புரியாம காமனா ஒரு விசுவாசிய வந்து ஆடுவேன் பாடுவேன் போயிட்டே இருப்பேன்னு சொன்னா இந்த மரம் விருஷம் செத்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. இது பிழைக்க வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராய் தேவனை ஆவலோடு முழு இதயத்தோடு தேடி கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் அளவு நீ தேடுகிறது எதுக்கென்று சொன்னால் இந்த அன்பு குறையாம இயேசுவோடு பற்றி கொண்டு இருப்பதற்குத்தான் நீ தினம் தினம் ஆவியில அவரை தேடிக்கொண்டிருக்காய். நீ அதை தேடுகிறதுனால பரலோக ராஜ்யத்திலிருந்து அவர் உன்னை திருப்திப்படுத்துகிறார். ஆமே. எத்தனை பேர் திருப்திப்படுத்துறான்னு தெரியல.
நீங்கள் தயவு செய்து அதில் திருப்திப்படுத்த பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. ஆமென். ஜீவ பிராணிகள் எல்லாம் இந்த நீச்சல் ஆழத்தை பெற்றுக் கொள்ளுக. சகல ஜீவ பிராணிகளா இருக்க, நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், தாகம் தீக்கிறதுனால, தாகத்தில் திருப்தி ஆகிறதுனால, நீச்சல் ஆழம் அறிந்ததுனால நீங்கள் பிழைப்பீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிழைப்பீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிழைப்பீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உள்ள ஜீவ பிராணிகள் மேல் கடைசி நாட்களில் எக்கால சத்தம் கேட்கும் போது, அவருடைய காதுகள் கேட்கப்படும்போது அவர்கள் உயிரடைந்து காலூன்றி நிற்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை தேவராஜ்யம் எடுத்துக் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை அந்த ராஜ்யத்திலே ஒரு பிரஜையாய் வைப்பதற்கு ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார். நீச்சல் ஆழத்துக்கு என் சபை வர வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபை எல்லாரும் அறிந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் அதை புரிஞ்சிருந்தா யாராவது தண்ணி அடிக்க போவாங்களா? வேசித்தனம் பண்ண போவாங்களா? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஆமென். இதில் வந்து படுத்திருப்பாங்க, உயிரை கொடுக்கலாம்னு சொல்லி. இதில் வந்து உருண்டிருப்பாங்க, ஆண்டவரே எப்படி அந்த ரட்சிப்பை தாரும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அறிவு ஜனத்துக்கு இல்லாமல் இருக்கிறது. அடுத்த வசனம் பண்ணி, அப்பொழுது எங்கேத்தி தொடங்கி எனக்காயர் மட்டும் மீன் பிடிக்கல் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதியாயும் மகா ஏராளமாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு குளத்தில் தண்ணி கலக்கும் போது மீனை கலக்கி மீன்களுடைய கண்களை கெட வைத்து மீனை பிடித்து திருப்தியாக்குவது போல பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாம மரத்தின் மேல் அளவில்லாம மீனின் மேல ஊற்றப்படும் போது அந்த மீன் பிடைத்து 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 அந்த ஜீவ தண்ணீரை ஒரு தண்ணீரை கடக்கிறது போல அது விளையாட தொடங்கும். அதை பார்த்து அநேக வலையை போட்டு பிடித்து சபைக்குள்ள மீன்களை கொண்டு வர ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். நமக்கு இன்னைக்கு நம்ம கடபாரத்தை குறித்து கவலை, புருஷனை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, நம்ம குறித்து கவலை, எப்போ நம்ம குறித்து கவலை. அல்லேலூயா. ஆமென். அழிந்து போற காரியங்களை குறித்து அநேக கவலை. நீங்கள் தான் அந்த ஜீவ பிராணிகள். இயேசு அறியாமல் இருக்கும்போது செத்த மீன்களாக இருந்தோம். இயேசு அறிந்த போது இந்த மீனுக்குள்ளே ஜீவ தண்ணீர் வந்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் கலக்க உன்னை சந்தோஷப்படுத்தி பெலஸ்தா குளத்தை கலக்கி பிடிக்கிறது போல அல்ல, உன்னை சபைக்குள்ளே ஆண்டோடைய வல்லமை இறங்கி வந்து உன்னை நிரப்பும் போது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். புரியல? எத்தனை பேர் புரிஞ்சு? சொல்லித்தாரேன். ஆவியானவர் இறங்கி வருவார். ஆவியான பரலோகத்திலிருந்து இறங்கி வருவா. ஆவியான இறங்கி வரும்போது அந்த தண்ணீருக்கு தாகமாக இருக்கிற சில பிள்ளைகள் உண்டு, தாகமாக இருக்கிற சில மச்சங்கள் உண்டு. அவர்களுக்குள்ளே கலக்குவா, அவர்களுக்குள்ளே கிரியை செய்வா, அவர்களுக்குள்ளே விடுதலை கொடுப்பா, அவர்களுக்குள்ளே அற்புதம் செய்வா. நீ தாகமாக இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. 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 அதை அடுத்த பிள்ளைகள் அறிவாங்க, அடுத்த வீடுகள் அறிவாங்க. வலையை போட்டு மீன் பிடிக்கிறது போல, கரையில் இருந்து மீன் பிடிக்கிறது போல உன்னிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியை வைத்து அநேக மீன்களை கர்த்தர் பிடித்து கொண்டு வர ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லணும். பணிபிடத்தில் சகரியாவுக்கு ஏதோ ஒன்று சம்பவித்தென்று சொல்லி வெளியில் நின்றுள்ள பிரஜைகள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தாவின் அடையாளம் ஒரு ஆளுக்குள்ள வருகிறது கேட்டு வெளியே கேட்கணும். எம்மா, உனக்குள்ள இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். நேற்று வரை ஆராதிக்காது போல அல்ல, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஆராதனை உனக்குள் இருந்தது, ஒரு வெளிப்பாடு இருக்கிறதை கண்டு அது எப்படி என்று சொல்லி கேட்கணும். ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம் சபையை கர்த்தர் வைத்திருக்கா. அல்லேலூயா.
ஒரு பெண்மணிக்கு பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லை. ஒரு நாள் பென்னிகனுடைய கூட்டத்துக்கு கடந்து போகிறாங்க. புருஷனும் மனைவியுமாய் கடந்து போய் தாகத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். புருஷன் பக்கமாக இருக்கிற மனைவி அந்த எர்த்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறாள். கொஞ்ச நேரமாக உலாவிக் கொண்டிருக்கிறாள். அப்போ புருஷனுக்கு புரிஞ்சு ஏதோ ஒன்று ஆண்டவரும் இவளுமாய் ஒரு பெரிய தொடர் ஒன்றைக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி திருப்பி காரில் வரும்போது கேட்டாராம், என்ன எனக்கு சம்பவிக்காத ஏதோ ஒன்று உனக்கு சம்பவித்ததை பார்த்தேன்னு சொன்னார். உடனே சொன்னாலாம், கர்த்தர் என்னை நான் கேட்ட காரியங்களுக்கு பூரணமாக என்னை நிரப்பினார். அவ்வளோதான். அல்லேலூயா, பிரைஸ். ஆமென். கேட்ட காரியங்களுக்கு கர்த்தர் என்னை பூரணமாக நிரப்பினார். அவள் அன்றைக்கு கற்பந்தரித்து கொண்டாள். பிரைஸ். அவர் சும்மா இருக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார். நீங்கள் தாகமுள்ள மச்சமாய் அவரை நோக்கி பார்த்து இடைவிடாதபடி, எனக்கு சொந்தமோ அப்பனோ அம்மையோ உறவோ புருஷனோ யாரும் எனக்கு அல்ல, நீ மாத்திரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவனோடு உறவு வைக்கிற பிள்ளையை நீ நிச்சயமாய் தேவ ரகசியம் உனக்கு வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ரகசியம் வெளிப்படும். உன்னை அசக்க முடியாது, உன்னை ஒருவரும் தொட முடியாது, எந்த சக்திக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சக்திக்கும் உன்னை தொட முடியாது என்று கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஆமென், ஆமென், ஆமென். சுவாசம் விட கஷ்டமாக இருக்கிறீங்களா? சுவாசம் விட கஷ்டமாட்டு. ஹல்லேலூயா. ஓகே, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சுகத்தை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். அப்போ நீங்கள் தயவு செய்து நான் சொல்கிறேன், என்ன செய்யணும்? தாகம் தீர்க்கிற பிள்ளை வீட்டுக்கு போனது மாறாதீங்க, வேலை செய்யுங்க, தாகத்தை தீர்த்துடுங்க. என்னால் கொண்டு போக முடியாது, நீ யூடியூப் பார்த்து அதை கொண்டு போக முடியாது. நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உம்மிலிருந்து நான் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். ஆமென். அதுக்கு ஒரே வழி, இடுக்கமான வழி. இடுக்கம்தான், கஷ்டம்தான், நிந்ததான், பாடுகள் தான், அவமானம்தான். அதுக்குள்ளே ஒரு தேவ ரகசியம் உனக்குள்ளே இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்ல. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. விடாதப்பா, விடாதீங்க. கஷ்டத்தை பார்த்து, துன்பத்தை பார்த்து, யாரைய பார்த்து விடாதீங்க. விட்ட போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்பாடு புஸ்தகத்துக்கு நீங்க வாங்க. வெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 1வது வசனத்தை படிக்கலாம். பின்பு பழுங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவன் இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. இது எல்லாமே மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து தான் வரும். நல்லா புரிஞ்சுடுங்க. எல்லாம் மரணம் உயிர்த்தெழுதலை குறிச்சே வரும். தேவன் சபையை குறித்து, உங்களை குறித்து மிகுந்த சந்தோஷமா இருக்க வேண்டும். மக்களை, தேவன் உங்களை குறித்து மிகுந்த மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இப்ப தேவன் கணுக்களவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சல் ஆழம் தண்ணியை உங்களுக்கு கொடுத்தது வேற ஒன்றுமில்ல, நீ கரையற்ற ஒரு நல்ல மனமாற்றியா இருப்பதற்கு. ஆமென். கரைதிரையற்ற ஒரு நல்ல பிள்ளையாய் இருப்பதற்கு தேவன் உன்னை நீச்சல் ஆழத்து கொண்டிருக்கிறார். நீச்சல் ஆழம் வருவதற்கு முன்னே உனக்குள்ளே கரை இருந்தது, திரை இருந்தது, அபத்தம் இருந்தது, பாவம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ அந்த நீச்சல் ஆழம் வரும்போது நீ இயேசு கோப்பாய் மாற தொடங்கிவிட்ட. ஆமென். அல்லேலூயா. இயேசு அறிவு, அந்த அறிவினால பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீ ஏற்றுக்கொண்டாச்சு. ஆமென். வாயிலிருந்து புறப்படுவது ஒன்றும் தவறா இருக்கக்கூடாது. என்னுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுவது ஒன்றும் தவறா இருக்கக்கூடாது. என்னுடைய சிந்தனையிலிருந்து புறப்படுறது ஒன்றும் தவறா இருக்காது. என் கர்த்தர் ஒரு நூலடை குற்றத்தை என்னை கண்டுபிடிக்க கூடாதபடி வாழ வேண்டும் என்று நீ விரும்ப ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டம்தான் அம்மா.
கொஞ்சம் கஷ்டம்தான், பிடிச்சி நீந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அவங்களுக்கு தான் பரலோக உத்தியோகம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. அவங்களுக்கு தான் பரலோக உத்தியோகம். அவங்களுக்கு தான் இயேசுவோடு நடக்க முடியும். எல்லாருக்கும் இயேசுவோடு நடக்க முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் சபையை, கரைதிரையற்ற மனவாட்டி சபையை கர்த்தர் எதிர்பார்க்க. அல்லேலூயா. பழுங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனுடைய ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனம் புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. எனக்கு காண்பித்தார். இது எதை குடிக்குன்னு சொன்ன, பழுங்கை போல தெளிவான, உனக்கு இந்த கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சலாலம் தந்து உன்னை மீட்டெடுத்தனாலே பரலோகத்திலிருந்து ஜீவ தண்ணீர் மகிழ்ச்சியோடு உனக்குள்ளே பாய்கிறது. ஆமென், ஆமென். சமாதானத்தின் தண்ணி உனக்குள்ளே பாய்கிறது. சந்தோஷத்தின் தண்ணி உனக்குள்ளே பாய்கிறது. வருங்கால தேவ ராஜ்யத்துக்குரிய தண்ணி உனக்கு பாய்கிறது. சகலதும் இயேசுவிடத்தில் இருந்த சகல சிந்தனை அறிவாகிய அறிவு அந்த தண்ணி மூலம், அந்த தெளிந்த தண்ணி மூலம் உன்னை தந்து கர்த்தர் அந்த பூமியிலே திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிற என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அறிவு வந்து விட்டது, கவனம் வந்து விட்டது, ஜாக்கிரதை வந்து விட்டது. எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாய் ஒரு கணவனோடு வாழ்வதற்கு படிக்கிறோம், அதை போல சரியாய் படிச்சுட்ட, சரியா புரிஞ்சுட்ட. இப்ப ஜீவ தண்ணீர் சந்தோஷமாய் தெளிந்த அமைதலான தண்ணீர் தந்து உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த புருஷனும் தான் நேசிக்கிற மனைவியை தப்பாய் நடத்துவதில்லை. எந்த பெண்ணும் தான் நேசிக்கிற புருஷனை தப்பாய் நடத்துவதில்லை. முழு மனதோடு நீங்க நேசிக்கும் போது பரலோக ராஜ்யத்தில் இருந்து தேவன் சொல்லுவார், உன்னை முழு மனதோடு நான் நேசித்திருக்கிறேன், முழு மனதோடு அன்பு கூர்ந்திருக்கிறேன், முழு மனதோடு மனமாட்டி ஆக்குவதற்கு பார்க்கிறேன், முழு மனதோடு உனக்கு பரலோக ராஜ்யத்தை தருவதற்கு நான் உனக்கு நேராய் சுத்த ஜலத்தை தந்திருக்கிறேன் சொல்லி கர்த்தர் உன்னை திருப்திப்படுத்துவா. அது தேவன் உனக்கு கொடுக்கிற கடைசி காலத்து ஜீவ தண்ணீர். அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் நாளுக்கு நாள் வாங்கிக் கொள்ள வேண்டும், நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் இந்த ரகசியத்தை நீங்கள் அறியும் போது மீண்டும் சொல்ல, உனக்கு பிள்ளையிலிருந்து வேதனை வரும், புருஷனிலிருந்து வேதனை வரும், அப்பனிலிருந்து வேதனை வரும், மாமனிலிருந்து வேதனை வரும், சபையிலிருந்து வேதனை வரும், பலர்களும் இருந்து வேதனை வரும். நான் இந்த பாதை, இந்த வேதனை கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீர் கொண்டு கடந்து வருவேன் என்று சொல்லி யார் யார் தாகமா இருந்து இந்த உலகத்தை வெறுத்து இந்த தண்ணீரோடு நான் கடந்து வருவேன், என்னை நேசிக்க ஆண்டவருக்கு முன்பாய் இந்த பிரச்சனை ஒன்றை என்ன செய்ய முடியாது, இந்த பாடுகளை சுமந்து வருவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க அத்தனை பிள்ளைகளை தேவன் பரிசுத்தாவின் ஜீவ தெளிந்த தண்ணீரை உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெளிந்த தண்ணீரை தருவார். நீ மகிழ்ச்சியாய் உன் கணவனோடு மகிழ்ச்சியா இருக்கிறதில் அங்கே மகிழ்ச்சியா இருப்பாய். உன் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியா இருக்கிறதில் தேவனோட மகிழ்ச்சியா இருப்பாய். நல்ல உணவு சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறது போல அவரோடு மகிழ்ச்சியா இருப்பாய். ஹல்லேலூயா. நல்ல சிற்றின்பத்தில் போய் மகிழ்ச்சியா இருக்கிறது போல அவரோடு மகிழ்ச்சியா இருப்பாய். ஹல்லேலூயா. சகல மகிழ்ச்சியும் கர்த்தர் உனக்கு தருவார். கரங்களை தட்டுவோம், கர்த்தர் நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாத, கலங்காத. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீச்சல் ஆழத்து கொண்டு வரேன், நீச்சல் ஆழத்துக்கு வா, நீ பயப்படாத, முழங்கால நிற்காதே, கணுக்கால நிற்க கூடாது. இன்னும் உன்னை நாளுக்கு நாள் கடத்தி கொண்டு வருகிறது. எதுக்கென்று சொன்னால் நீச்சல் ஆழத்தின் அறிவை உனக்கு தருவதற்காய் 3 ஆண்டு காலம் என் சீஷர்களை அழைத்து கொண்டு நடத்தது வேற ஒன்றுக்கும் அல்ல, என்னுடைய அறிவை கொடுப்பதற்காய். அதில் சிலர் பிடித்து கொண்டார்கள், சிலர் பரிசுத்த ஆவினாலே மீண்டும் அந்த அறிவை அடைந்தது போல தேவ சபை அந்த அறிவை அடையாம யாருமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. வேற எங்கேயும் வழி இருந்தா சொல்லுங்க, நானும் கூட வாரோம். இன்னைக்கு ஊழியத்தை முடிச்சிடுறேன். ஆமே, ஆமா, இன்னைக்கு முடிச்சுட்டு என்னை யாராவது பரலோகத்துக்கு கொண்டு போய் கொண்டு கண்டிப்பாக நாங்களும் குடும்பத்தோடு வந்துடுறோம். இல்லாவிட்டால் அந்த ஜீவ தண்ணீரில் நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. ஆமே, ஆமே. நம்ம மரணத்துக்கு பின்பாக, உயிர்த்தெழுந்த பின்பாக நடக்க போகிற மரணம் கொடூரமாக்கும், கொடூரம். அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இன்றைக்கு நீங்கள் ஜீவ தண்ணீரில் திருப்தியாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல.
அங்கே அம்மா வீட்டுக்கு போனால் மாறக்கூடாது, அப்பா வீட்டுக்கு மாறக்கூடாது, வேலைக்கு போனால் மாறக்கூடாது. அதே கரிசனையாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஒரு 10 கோடி ரூபா வருதுன்னு சொல்லி அதில் இன்பம் கொள்ளக்கூடாது, டான்ஸ். கொஞ்சம் கோல்டில் இன்பம் கொள்ளக்கூடாது, டான்ஸ். வீட்டில் இன்பம் கொள்ளக்கூடாது, டான்ஸ். மனைவியில் இன்பம் கொள்ளக்கூடாது, டான்ஸ். இதெல்லாம் கர்த்தர் வாடகைக்கு தந்திருக்கிறதாக்கம். எத்தனை நேரம் புரியுது? வாடகைக்கு கர்த்தர் தந்திருக்கிறதாக்கம். நித்தியது என்பது அங்கிருந்து வருகிற ஜீவ தண்ணி, அது மாத்திரம்தான் உண்மை என்று சொல்லி அறிந்துவிட்டு நீங்கள் அதற்குள்ளே கடந்து போனால் கர்த்தர் உன்னை எல்லா விதத்திலும் கர்த்தர் உன்னை சபிக்கியமாக கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எல்லா விதத்திலும் கர்த்தர் உன்னை விடுதலை தந்து சபிக்கியமாக கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணி உன்னிட்ட வருதான்னு பார்க்க வேண்டும். பாருங்க, அடுத்து உன்னத பாட்டு புஸ்தகத்துக்கு நேராக உங்களை வேதத்தை புரட்டி கொள்ளுங்க. உன்னத பாட்டு புஸ்தகத்துக்கு நேராக அதில் உன்னத பாட்டு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்குள்ள 15வது வசனத்தை படிக்கலாம். உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தோட்டம் என்பது சபையை குறிக்குது. நீரூற்றும் ஜீவ தண்ணீரும் துறவும் என்பது ஆண்டவர் அனுப்ப துறவு மணவாட்டிய தன்னடத்தில் சேர்க்கும்படியாய் விழாவிலே குத்தப்பட்டு தண்ணீரும் இரத்தவுமாய் கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஜலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நீங்கள் நிரம்பி பாவம் தீர்க்கப்படும்படி தேவன் சிலுவையிலே உங்களுக்கு கொடுத்த மகா பெரிய ரட்சிப்பு, சால்வேஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எனக்காக தேவன் இரத்தம் கொண்டும் ஜலம் கொண்டும் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவ சபையிலே மனவாட்டிகளாய் இருக்க நீங்கள் சந்தோஷமாய் ஆராதித்து சந்தோஷமாய் ஜெபித்து உலகத்தை வெறுத்து சிற்றின்பங்களை வெறுத்து எல்லாத்தையும் நீங்கள் வெறுக்கும் போது இந்த துறவிலிருந்து வெளிப்பட்ட ஜீவ தண்ணீர் என்ன செய்யலாம்? உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்குமா? அல்லேலூயா. நீ கேட்கும் எல்லாம் தோட்டத்தில் பாயும். அல்லேலூயா. சபல பாய்ந்து வரும். சபல பாய்ந்து வந்து யாரை எல்லாம் நிரப்பணுமோ அவங்களை கர்த்தர் நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை நிரப்ப கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல். ஹல்லேலூயா. வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே பயனாகப்படிங்க. எழும்பு, தெண்டலே வா, கத்த பிசந்தன் படிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் நம்முடைய தோட்டத்துக்கு வந்து அதன் அருமையான கனிகளை புசிப்பாராக. அல்லேலூயா. 127 நாள் அகஸ்தியர் ராஜா நடத்தி கொண்டிருக்கும் போது தினம் ஒரு பெண் சுத்திகரித்து அந்த அரமனைக்குள்ளே ராஜாவிடத்திலே பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெண்ணை சுத்திகரிப்பு 6 மாதம், பின்பு 6 மாதம் 12 மாத சுத்திகரிப்புக்கு பின்புதான் ஒரு ராஜாவிடத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமே. இது உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்காக, உலக பிரகாரம் ஒரு ராஜாவை சந்தோஷப்படுத்துவதற்காக. நம்முடைய ராஜா அப்படி அல்ல. அல்லேலூயா. நம்முடைய ராஜா அப்படி அல்ல. மகா பரிசுத்தம் உள்ள ராஜா. அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை நமக்கு தரும்படி சுத்திகரிப்பு நமக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆமே. நமக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சுத்திகரிப்பில் நிறைய பேர் அகஸ்தியர் ராஜா காலத்திலையும் சுத்திகரித்து சிலர் தள்ளப்பட்டது உண்டு. சுத்திகரிப்பில் வஸ்தியை போலவங்க, சுத்திகரிப்பில் எஸ்தரை போலவங்க, சுத்திகரிப்பில் அநேக சிறைகள் அங்கே போக. சிறைகள் என்பது சபை குறிக்கிறது. அதை போலத்தான் கர்த்தர் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வசனம் வந்து படிக்கும்போது வாடை எழும்பு படிங்க. எழும்பு, தெண்டலே வா, கந்தகவிசன் படியாய் என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் நம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அல்லேலூயா. நீங்க எப்படி வாரீங்க?
ஆண்டவரே, என் தோட்டத்தில் இன்னைக்கு வரப்போறேன், என் சபையில் வரப்போறேன், நான் காத்திருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், உமக்காக வாழ துடிக்கிறேன், நஷ்டங்கள் எல்லாம் குப்பையன்னு விட்டுட்டேன், பாடுகளை எல்லாம் விட்டேன், உமக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கனியை நீர் பிரியப்பட்டா என்னை புசிப்பதற்கு வாரும் என்று சொல்லி மணவாட்டியை சபை காத்திருக்க ஆவியானவர் சொல்ல. அப்படி காத்திருக்க மணவாட்டி மேலே அந்த பரிமள தைலம் வீசப்படும், பரிமள தைலம் வீசப்படும், பரிமள தைலம் வீசப்படும். அந்த அன்பில் இருக்கிற மணவாட்டிக்கு ஹல்லேலூயா. அகஸ்வர் ராஜாவுடைய அரண்மனைக்கு போனது போல கர்த்தருடைய மணவாட்டிய சபையா இருக்கின்ற நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தேவன் அந்த பிசன் தைலத்தை கொண்டு கர்த்தர் உன்னை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே. ஆனபடி உங்களுக்கு தாகம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், பல நெருக்கடிகள் இருக்கும். அதில் எப்படி வாழ போறீங்க? கிறிஸ்துவோடு எப்படி வாழ? நோய் இருக்கும், அதில் எப்படி வாழ போறீங்க? புருஷன் கைவிடுவான், அதில் எப்படி வாழ போறீங்க? பிள்ளைகள் கைவிடுவாங்க, அதில் எப்படி வாழ போறீங்க? பணம் இருக்கும், அதில் எப்படி வாழ போறீங்க? சொத்து, எல்லா சந்தோஷம் இருக்கும், அதன் இடையிலே கர்த்தரை பிரியப்படுத்த வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. அதில் சிலர் மாத்திரம்தான் கணவனு கொடுக்க வேண்டிய கடமை கணவனு கொடுப்பாங்க, பிள்ளை கொடுக்க வேண்டிய கடமை பிள்ளை கொடுப்பாங்க, சொத்து கொடுக்க வேண்டிய அதை கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அதன் இடத்திலே கொடுத்து விட்டு கிறிஸ்துவின் ஒரே மணவாளனுக்கு யார் சந்தோஷப்படுத்துகிற சபையோ அவர்களை கனிகளை புசிக்க, அவர்கள் கனிகளை புசிக்க, அவர்களை மணவாட்டி சபையில சேர்க்க, அவளை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க அந்த தேவன் பரலோகத்திலிருந்து தன்னுடைய துறவை திறந்து ஜீவ தண்ணியை உனக்கு கொடுத்து உன்னை திருப்தியாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உன்னை திருப்தியாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீ எங்க குறைவா இருக்கிற, எங்க வேதனையா இருக்கிறியோ, எங்க கஷ்டமா இருக்கிறியோ, எங்க மாறமா இருக்கிறியோ, அதை பார்ப்பதல்ல. எல்லா நோய்களும் சபிக்கமாகும், மீன்கள் பிழைக்கும். என்ன வியாதியா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும், என்ன ஆரோக்கிய நிலைமை இல்லாம இருந்தாலும் அந்த ஜீவ தண்ணி இறங்குற இடத்துல மீன்கள் பிழைக்கிறது போல நீ பிழைப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிழைப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஜீவ தண்ணி இறங்குற இடத்துல கர்த்தருடைய மகிமை உன்மேல வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா தேவ பிள்ளைகளின் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியானவரை தொட வருவாராக, ஆவியானவரை தொட வருவாராக, ஆவியானவரை தொட வருவாராக, ஆவியானவர் விடுதலை தர வருவாராக, ஆவியின் கிருபையினாலே உன்னை நிரப்புவாராக. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. அந்த மணவாளன் உன்னை தேடி வரட்டும், மணவாளன் உன்னை புசிக்கிற நல்ல ஒரு கனியாய் உன்னை மாற்றிக் கொள்ளட்டும். உன் உள்ளத்தில் தங்குகிறவராய் நீச்சல் ஆழத்துக்கு போகும்படி மணவாளன் பேசிக் கொண்டிருக்கிறான், பேசிக் கொண்டிருக்கிறான். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிற ஒருவன் ஒரு காலம் தாகம் எடுக்காது என்று சொன்னது போல என்னை உண்மையாய் தேடுக, அவர்களுக்கு ஒருவரும் தாகம் எடுக்காது, தாகம் எடுக்காது, தாகம் எடுக்காது, தாகம் எடுக்காது. நீ கேட்கும்போதெல்லாம் ஊற்றுகிற தண்ணி, நீ கேட்கும்போதெல்லாம் கொடுக்கிற தண்ணி, உன் வியாதியில கேட்கிற தண்ணி, உன் துன்பத்தில் கேட்கிற தண்ணி, உன் பிரச்சனையில கேட்கிற தண்ணி, அடிபட்ட காயங்களை ஆற்றுகிற தண்ணி, உன் நெஞ்சு வேதனையை மாற்றுகிற தண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது உங்க மேல இறங்கி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா.